ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் துல்ஜாப்பூர் அந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த துல்ஜாப்பூரில் பவானி அம்மன் அவங்க தான் இருக்காங்க. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அம்மன் பேர் துல்ஜா பவானி, துல்ஜா, தூரஜா, இத்பிரிதா, அம்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா பார்வதி தேவி அவங்களுடைய அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்தி பீடமில் 52வது சக்தி பீடமாக இந்த கோவிலை சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மராட்டியர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களில் ரொம்ப முக்கியமான தலமாக சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சத்ரபதி சிவாஜி அவங்களுடைய குலதெய்வமாகவும் இந்த அம்பாள் இருந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு இந்த அம்பாள் கிட்ட என்னென்னு பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எப்போ போருக்கு போகிறப்பையும் இந்த அம்மன் கிட்ட ஒரு வாள் இருக்குமா, அந்த வாள் கொடுத்து அந்த அம்மன் கிட்டேருந்து இந்த வாளை வாங்கிட்டு அவர் போருக்கு போயிட்டு போரில் வெற்றி அடைஞ்சு அம்மனுக்கு திரும்ப அம்மனை தரிசிப்பாராம். அது பெரும்பாலும் ரெகுலராக ஒரு போருக்கு போகிறப்பையும் இந்த அம்மன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் போயிட்டு வருவாராம். இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா பவானி அப்படின்னா உயிரை கொடுப்பவர் அப்படின்னு பொருள்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இயற்கையோட சக்தி, ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்புன்னு பார்த்திங்கன்னா புனித ஸ்தலங்கள், மராட்டியர்களுடைய புனித ஸ்தலங்களில் ரொம்ப சிறப்பான தலமாக இந்த கோயிலில் வேறு என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு தடவையும் சுவாமிக்கிட்ட அம்பாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் ஒரு தடவையும் போரில் வெற்றி பெற்றதா இந்த வரலாறு சொல்லுது. அப்புறம் இந்த கோவிலில் வாளோட பேர் சந்திரசாகா வால் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மன் கிட்ட அந்த இதை வாங்கிட்டு அவர் ஒரு தடவையும் போருக்கு போயிட்டு வந்ததாக அந்த ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்க. இந்த கோவில் சக்தி பீடங்களில் 51வது சக்தி பீடமாக சொல்லப்படுது. இந்த கோவில் மகாராஷ்டிராவில் உள்ள ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலங்களில் இந்த கோவிலும் ஒன் ஆஃப் த ஸ்தலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவ்வளோ நேரமாக நம்ம அந்த கோவில் பற்றிய சிறப்புகள் எல்லாமே பார்த்துட்ருந்தோம். இப்போது நாங்கள் அங்கே நேரில் போனதுனால நெகட்டிவ்ஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. நான் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கோவில்கிட்ட போன உடனேவே எல்லோரும் ஃபஸ்ட்டு ரொம்ப டஸ்ட்டு, பயங்கர டஸ்ட்டு, ஊர் ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டு தான். அதை க்ளீன் பண்ணல, ஒன்றும் பண்ணல. கால் வச்சு நடந்தாலே ஒரு மாதிரி இருக்குது. 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க கார் பார்க்கிங். அங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போகணும். வயசானவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50+, 60+ இருக்கிறவங்களுக்குலாம் அட்லீஸ்ட் ரொம்பவே நடக்க முடியல, ரொம்ப கஷ்டம். 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நடக்க விட்டுறாங்க. அப்புறம் அங்கேருந்து கார் பார்க்கிங்லேருந்து அங்கே போய் சுவாமிக்கிட்ட போகிறதுக்கு அங்கே உள்ளே கொஞ்சம் தூரம் நடக்கணும், நிறைய நடக்கணும். அது இல்லாமல் அந்த கோவிலுக்குள்ளே நுழையிறப்பே ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எதுவும் கிடையாது, சாதாரண தரிசனம் தான். 5 to 6 ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு தரிசனத்துக்கு எடுக்கும். நாங்கள் கேட்டோம் அங்கே ஒருத்தர்கிட்ட, சரி ஸ்பெஷல் தரிசனம் இந்த மாதிரி இருக்குமான்னு. வாங்க 1000 ரூபாய் கொடுங்க, ஜஸ்ட்டு 1000 ரூபாய் ஒருத்தருக்கு, நான் உங்களை உடனே சாமி 5 நிமிஷத்தில் பார்க்க விட்டுறேன் அப்படின்னாரு. ஐயய்ய 1000 ரூபாய் என்னங்க அவ்வளோ காசை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளில வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம். இன்னொருத்தர் 800 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார். இன்னொருத்தர் 600 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார். அப்புறம் ஒருத்தர் 400 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் தர்சனில் 400 ரூபாய் ஒருத்தருக்கு டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனால் நாங்கள் இந்த ஸ்பெஷல் தரிசனத்துக்கு காசு கொடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட 11:30, 11:45, 12 மணி வாக்கில் உள்ளே போனோம். 2 மணி ஆச்சு. 2.5 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களாமே டயர்ட் ஆகிட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களாம் எடுத்துகிட்டு அழிச்சிட்டு வந்தாங்க. அந்த குழந்தைங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க. பேரண்ட்ஸும் நின்று டயர்ட் ஆகிட்டோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வயசானவங்களாம் இருந்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதுக்குரிய ப்ரிகாஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வேணுன்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. தட்ஸ் அ பெஸ்ட் ஐடியா. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் நல்லாயிருக்கு. அம்பாள் சூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்காங்க.
அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஆனால் நான் அந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. சுவாமியை பார்க்குறதுக்கு டைம் எடுக்குது. அதில் வந்து முக தரிசனம்னு ஒன்று விட்ருக்காங்க. அதில் தான் நாங்கள் ஸ்பெஷல் தரிசனத்தில் காசை கொடுத்து நாங்கள் உள்ளே போனோம். அப்பயுமே சுவாமி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 hours கிட்டத்தட்ட 1.5 to 2 hours எடுத்துடுச்சு. ஸோ நம்ம தான் வந்து அதுக்கப்புறம் கோவிலுக்கு வெளியில் வந்துட்டு அது ஒரு 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 மணி நேரம் திரும்ப நடக்கணும். என்னாலலாம் சுத்தமாக அங்கேயும் 1 hour நின்றுட்டு திரும்ப என்னால் நடக்கவே முடியல. அங்கே வந்து கார் வச்சுருக்காங்க. அந்த கார் எதுனா ஸ்பெஷல் கேண்டிடேட் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் பீப்புள்ஸ் யாருக்குமே அலோவ் பண்ண மாட்டோன்றாங்க. எனக்கு சுத்தமாக முடியலையா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கயான்னா அதெல்லாம் முடியாது, நாங்கள் ரூல்ஸே ஃபாலோ பண்ணுவோம், நாங்கள் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் அந்த டிரைவர் சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஆஃபீஸர்கிட்ட போய் நான் நல்லா சத்தம் போட்டு வந்தேன். என்னால் முடியாது, எனக்கு என்ன பண்ணுறேன், நான் கார் பார்க்கிங் போயே ஆகணும், என்ன சரி பரவாயில்ல அப்படின்னா. இந்த டிரைவர் வந்து அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து யோசிச்சுட்டு தான் போகணும். நீங்கள் எதாவது பேக்கேஜில் போகிறீங்கன்னா அவங்க பார்த்து அழிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி எதாவது இருந்தால் போங்க. தனியாக ஓனாலாம் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 5, 6, 7 hours மேலே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா. அதாவது நார்மல் தரிசனத்துக்கு போனீங்கன்னா. ஸ்பெஷல் தரிசனத்துக்கு போனீங்கன்னா அதாவது காசு கொடுத்து 400 ரூபாய் 800 ரூபாய் அப்படின்னு காசு கொடுத்து போனீங்கன்னா 2.5 to 3 hours மேக்ஸ் டு மேக்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு வரலாம். பட் தரிசனம் வந்து சூப்பராக இருந்தது. அம்பாள் நல்லா அழகாக இருந்தாங்க, நல்லா பார்த்தோம். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நல்லா பவர்ஃபுல் அம்மன். ஆனால் அம்மனுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே சிவன் இருப்பார். அந்த சிவனை யாருமே தரிசனம் கூட பண்ணல. சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லைன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சிவனையும் பார்த்துட்டு வாங்க. அவரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சுப்ரீம் காட். அவரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் அந்த ஃபோட்டோஸும் எடுத்திருக்கோம், அவரோட ஃபோட்டோஸும். அதிலையும் நான் லிங்க் ஆட் பண்ணி விட்றேன். தேங்க்யூ, பை பை, சி யூ, டேக் கேர், பை பை.